ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி பேருக்குங்க வச்சு தேங்காய் பால் ஊற்றி இது மாதிரி கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சம் சீரகம், சோம்பு இதில் போட்டு கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டும் அதேமாரி 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு 3 தக்காளியை பேஸ்ட்டு மாதிரி நரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினதும் அந்த தக்காளி பேஸ்ட்டை ஊற்றி நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் பொடியை கட்டின கீரைக்காய் தோல் சீவி கொஞ்சம் அந்த விதையோடு நல்லாயிருக்கும், அது போட்டு இது பண்ணிக்கலாம். தோலை நீங்கள் எதனா துவையல் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சாட் மசாலா உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. எல்லாம் நல்லா வதக்கிட்டு தேங்காவை நான் ஒரு முதல் பால் எடுத்து வச்சுட்டேன். 2ஆவது தேங்காய் பால் ஊற்றி அதிலே வேக வைக்க போகிறேன். அது நல்லா வெந்ததும் உருளைக்கிழங்கு 2 வேக வச்சுதான் அதில் போட்டு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முதல் தேங்காய் பாலை ஊற்றி ஒரு தொழுவிட்டு ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க. தொழுனதும் கொத்தமல்லி தழை அதை நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் நல்லா இது பண்ணி க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. பண்ணிட்டீங்கன்னா கிரேவி ரெடி. பேருக்குங்க தேங்காய் பால் கறி ரெடி. நான் சப்பாத்திக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.